அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. எண்கள் என்பதுதான் இன்றைய காலம். இந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம். அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு, அதில் வந்து சிஸ்டம்ஸ் நிறையா இருக்கு. 9th house is a higher education. 9ஆம் பாவம் தான் உயர்கல்வியை கொடுக்கணும். 8ஆம் பாவம் உயர்கல்வியை மறுக்கும் எப்பயுமே. உங்களோட தாத்தா பாட்டி முப்பாட்டன் அந்த ஜீன் வழி வந்த எல்லா விஷயங்களும் இந்த 5ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. உலகத்திலே எல்லா கோயிலையுமே ஈசானி மூலையில் வரப்பட்டது நவகிரகங்களும் தான். ஒரு தந்திரத்தை ஒழித்து வைத்து பலன் சொன்னால் மட்டுமே அந்த ஜாதகம் முழுமை அடையும். ஜோதிடத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிறதுக்கு சம்பாதியவனுக்கு எல்லாருக்குமே முக்கியம். அப்ப இந்த ஜோதிடத்துல இந்த பங்குச்சந்தை ஜஸ்ட் ஒரு புஸ்தகம் போடுறதுக்கு அதுல அக்யூரசி இருக்கா இல்லையான்னு தெரியாம வாங்குறதுக்கு இத்தனாயிரம் பேர் ரெடியா இருக்கிறாங்க. நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஐயா, அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விழா. எங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டால் எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சொந்த பந்தங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே இருக்கிறவங்க தான் எனக்கு சொந்த பந்தம். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் பூரா உட்காந்துட்டோம். ஏன்னா வேலை எவ்வளவோ இருக்குது. புதுசாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மேடையில் பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தப்படுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். இங்கே எத்தனையோ பேர் பேச வேண்டியது நிறையா இருக்காங்க. அதில் நம்ம இந்த ஆதிகால பரிகாரம்ங்கிற ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை எழுதினோம். இன்றைக்கி அது உலகம் பூரா கொண்டு போய் கரெக்டாக சேர்த்திருச்சு. அது என்னமோ இறைவனுடைய அருளால் நம்ம ஒரு தாய்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பரிகாரங்களை எல்லாமே அதிகாரமாக எழுதியிருக்காங்க. அதுக்கு பேரே அதிகாரம்னு தான் பேர். ஏதாவது ஒரு நூல் எழுதுனாங்கன்னா அந்த இடத்துல அதிகாரம் 3 அப்படின்னு எழுதுவாங்க. இந்த பரிகாரம் என்பது அதிகாரமாக சொல்லுங்கிறது எதற்காக அப்படின்னா, கடவுளை நம்பணுங்கிறதுக்காக. ஜோதிடம் உண்மைன்னா சாணத்தை பாரு. வான சாஸ்திரத்தில் ஜோதிடம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க. அதே ஜோதிடம் உண்மைனா கெராணத்தை பாரு, பரிகாரம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க. இது என்ன அந்தளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு மண்ணில் ஒரு சாணம் பிடிச்சு வச்சிட்டிங்கன்னா, ஒரு பிள்ளையாருன்னு நினச்சி அந்த சாணத்தை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, ஒரு சாணியை பக்கத்தில் வச்சு அந்த சாணியில் கரையான் ஏறும். ஆனால் நீங்கள் பிடிச்சி வச்ச பிள்ளையாரில் கரையான் ஏறாது. அதை கடவுள் உண்மைங்கிறத பரிகாரம் உண்மைனால் சாணத்தை பாரு, ஜோதிடம் உண்மைனா கெராணத்தை பாருன்னு இருக்கிறாங்க. இந்த கெராணத்தை பாருன்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வெங்கலத்தட்டு இருக்கும். ஒரு உரலில் கொண்டு போய் அந்த வெங்கலத்தட்டை வச்சு ஒரு கருங்காலி உலக்கையை மேலே நிறுத்தி ஒரு ஒரு அரைக்கூட தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுவாங்க. அந்த கராணம் பிடிச்சிருக்கும் போது இந்த தண்ணி அந்த உலக்கை உறிஞ்சி அந்த கராணத்தில் இந்த உலக்கை நிற்கும். இன்றைக்கும் கராணம் வந்துச்சுன்னா பாருங்கள், சூரிய கராணம், சந்திர கராணம் இதெல்லாம் வந்துச்சுன்னா, முன்னோர்கள் அந்த காலத்தில் வாட்சி கிடையாது, கடிகாரம் கிடையாது. எத்தனை மணிக்கு கராணம் பிடிக்குதுன்னு இந்த உலக்கையை நிறுத்தி வச்சாங்கன்னா, கராணம் பிடிச்சோன்னே உலக்க நேராக நின்றும். அந்த கராணம் பிடிச்சி விழுந்து கராணம் பிடிச்சி முடிச்சோன்னே உலக்க தானாக விழுந்துடும். அப்போ கராணம் முடிஞ்சோன்னே எல்லார் வீட்லேயும் குளிப்பாங்க. இது பார்த்துருக்குறீங்களா ஐயா? அம்மா பார்த்துருக்கீங்கள? அப்போது அந்த காலத்தில் நம்ம ஜோதிடத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிடத்தை யாராவது ஜோசியம் பார்க்கும்போது ஜோசியருக்கே ஏதாவது தவறு நடந்துடக்கூடாதுங்கிறக்காக பெரியோர்கள் அந்த காலத்தில் அதை சொல்லி வச்சுருக்காங்க. ஜோதிடம் உண்மைனா கரணத்தை பாரு, பரிகாரம் உண்மைனா சாணத்தை பாரு. இந்த சாணம்ங்கிறத நீங்கள் பிள்ளையாராக பிடிச்சி வச்சுட்டால் அதில் ஒரு வருஷம் ஆனாலும் அதில் கரையான் ஏறாது. இதை பார்த்துருக்கீங்களா ஐயா? நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். என்ன சார், அப்படி தானா சார்? ஜோசிங்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் எங்களோட பேசுகிறதா ஜோசியம். நீங்கள் இப்போ பேசுவீங்க பாருங்க, இப்போ தானாக எங்கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா,
தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பித்தான் ஜோசியத்தவே நான் கேட்பேன். முழிச்சிட்டு இருக்கிறவங்கள கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவர் தூங்குறவருக்கு ஜோதிடம் என்னென்னு, அது சுவை என்னன்னு தெரியாது. ஒரு உதாரணம், பொண்ணு பார்க்க போகிறதுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர் ஜாதகம் பார்க்க வர்றார். பொண்ணு பார்க்க போனால் ரோகிணி நட்சத்திரக்காரர் ஜாதகம் பார்க்க வர்றார். அவர் சொல்கிறாரு, சார் இன்றைக்கி போனால் அந்த பொண்ணை நான் சக்ஸஸ் பண்ணிடணும், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது, போட்டா பார்த்துருக்கேன், அதே போல் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, அம்மா அப்பா தான் தடை, இருந்தாலும் நேரில் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி நட்சத்திரக்காரு நான் என்னாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஜாதகம் பார்க்க வர்றார். இந்த ஜாதகம் பார்க்க வந்தோடனே நான் என்ன எடுக்கிறேன்னா, மயிலரகோ, ஐயா இதை கொஞ்சம் கவனிங்க ஐயா, ஐயா இதை கொஞ்சம் கவனிங்க ஐயா, உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நீங்கள் எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி நின்னீங்கன்னா நான் இந்த பக்கம் திரும்பி பேச வேண்டியதாகும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக ஒரு புக்கவே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகுது. அதுலேருந்து ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொடுக்குறோம்னா அது வரப்பிரசாதம். கரெக்டு தானே ஐயா? என்றைக்குமே இந்த ஜோதிட விலை மதிப்பு இல்லாதது. மனுஷன் ரொம்ப சின்னவர், ஜோதிடம் ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்ச 32 வருஷம் ஆராய்ச்சியில் எத்தனையோ விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்தார். அவருக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க போகும்போது மயிலரகும் புல்லாங்குழலையும் கையில் எடுத்துகிட்டு போங்க. இந்த மயிலரகும் புல்லாங்குழலை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு பொண்ணுக்கே தெரியாமல் வச்சுட்டு நீங்கள் அந்த பொண்ணை பாருங்கள். கோவிலில் போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்தோடனே பார்த்தது மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. இந்த மயிலரகும் புல்லாங்குழலையும் பார்த்து அவங்க மறைச்சி வச்சோடனே அந்த மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு அந்த பொண்ணுக்கு. அப்புறம் எல்லாம் பரிசம் போட்டாங்க, கல்யாணம் முடித்தாங்க. கடைசியில் நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்து கேட்கும்போது, ஜோதிடம் பார்க்க வந்து எப்படிங்க சார் பார்த்தோன்னே பிடிச்சதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார். கண்ணனோட தலையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மயில், கையில் புல்லாங்குழல். வெரி குட். இந்த ரெண்டையும் அவர் எடுத்துகிட்டு போனோன்னே இது கண்ணன் மாதிரி அந்த ராதை கண்ணன் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு. எப்படிங்க ஐயா? இது அந்த காலத்திலேயே இதை முன்னோர்கள் அதை வகுத்து வச்சுருக்காங்க. இந்த பாவங்கள் தீர்க்க பாவக்காய் தெய்வ பரிகாரம்னு ஒன்று சொன்னேன். நீங்கள் போட்டிருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவங்கள் தீர்க்க பாவக்காய் பரிகாரம். அது என்ன பாவங்கள் தீர்க்க பாவக்காய் பரிகாரம்? அது உங்களுக்கு தெரியணுமில்ல. இது எப்படி எடுத்தேன்னா, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடு யாராவது வீடு, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடு யாராவது வீடு, யார் வீடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. மகரம், மகரத்தில் எந்த உருவம் வந்து பெருசுன்னு சொல்லுங்க பாப்போம். முதலையோட தோளும் பாவக்காய் தோளும் ஒன்றா இருக்கா? முதலையோட தோளும். சார் இதை கைதட்டுறக்கு 1000 பேர் வரணும்னு வேண்டியதில்லை. இந்த இங்கே பகுது பாருங்க, அது போய் சேருது இல்லையா? அது ஒரு நாள் பேசு. அதாவது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் படம் மகரம். அந்த மகரம் என்பது முதல வீடு. இந்த முதலைக்கு உண்டான கிரகம் என்ன கிரகம்னு சொல்லுங்க பார்ப்போம். சார் மகரத்துக்கு அதிபதி யார்? இந்த சனி எந்த ராசியில் உச்சமாவாருன்னு சொல்லுங்க. வெரி குட். உங்ககிட்ட இருந்தே நான் வாங்கிக்கிறேன் பாரு. அப்போது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் படம், அந்த பாவங்கள் தீர்க்க பாவக்காய் பரிகாரம்னா அந்த காலச்சக்கரத்துக்கு 10ஆம் படம் மகரம், அதுக்கு அதிபதி சனி. இந்த சனியுடைய மூலிகை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தானியம். அந்த எள்ளு வந்து புளிஞ்சா எண்ணெயாக வரும். அதனால நல்லெண்ணெய் ஊற்றி காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் காலபைரவருக்கு கொண்டு போய் விளக்கு போடுங்க. உங்கள் பாவங்கள் தீர்த்து அந்த பாவக்காய் தெய்வத்தினால உங்கள் கர்ம வினை தீரும்னு சொல்லியிருக்கேன். எப்படிங்க ஐயா? பாவக்காயில் தீபம் போடணும். அந்த பாவக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் கொட்டையெல்லாம் வகுந்து அதில் நீளமாக குழி வச்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு பாவக்காய் தெய்வம் காலபைரவருக்கு ஏற்றணும். கர்ம பலனுக்காக. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். அந்த தொழில்ஸ்தானாதிபதி சனி உச்சமாக இருக்கும்போது யாராவது பாவக்காய் தெய்வம் காலபைரவருக்கு போட்டால் அன்னையிலேருந்து தொழில் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது வந்து அந்த காலச்சக்கரத்தோட ரோல்ல இருந்து நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி சொன்னா தான் அந்த ஜாதகத்துக்கு சிறப்பு. இப்போ பார்த்துருக்குறீங்களா, பசுமாட்டுக்கு வந்து பசுமாடு தீர்த்தம் கொண்டு போய் வீடு பூரா தெளிச்சா வீடு பூரா புண்ணியன்னு சொல்லியிருக்காங்க. கோமாதா தீர்த்தம் கரெக்டு தானே? அசுவதி நட்சத்திரக்காரு குதிரையுடைய கோமயத்தை அவர் அசுவதி நட்சத்திரக்கார வீட்டில் போய் கோமயத்தை தெளிச்சா அன்னையிலேருந்து நட்சத்திர தோசை நிவர்த்தியாகி அவருடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். ராஜா மாதிரி வாழ்வார். எப்படிங்கம்மா?
குதிரையோட கோமயத்தை இது வரைக்கும் யாராவது செஞ்சுருக்காங்களா? யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நாம தானே இப்போ இதை கண்டுபிடிக்கிறோம். ஏன், எதனால்? ஒரு காலத்தில் ராஜா குதிரையில் வந்தார். குதிரையுடைய வாகனமே அசுவனி தான். அந்த அசுவனிங்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு கருக்கலைப்புன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கருக்கலைப்பு இருக்குது இல்லைங்களா? அசுவதி நட்சத்திரக்கார வீட்டில் கருக்கலைப்பு கட்டாயம் இருக்கும். கரெக்டு தானே? அந்த அசுவதி நட்சத்திரக்காருடைய அந்த குதிரையுடைய தீர்த்தத்தை வீட்டில் யாராவது தெளிச்சா, யாராவது பதவி வேணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், பதவியில் நான் இருக்கணும், என்றைக்குமே என்னோடய ஆட்சி குறையக்கூடாது, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கௌரவம் குறையக்கூடாதுன்னா அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு கோமய தீர்த்தத்தை, குதிரையோட கோமய தீர்த்தத்தை வாங்கி அந்த வீடு பூரா தெளித்து ஒரு 3 அமாவாசை 3 பௌர்ணமிக்கு தெளித்தாங்கன்னா அந்த வீட்டில் அவங்களோட கௌரவமும் ஆட்சியும் எதுவுமே தோற்று போகாது. எப்படிங்க ஐயா? ஏன் அப்படின்னா இதை பரணி இது பரணி இருக்கா சார்? அடுத்து பரணி இருக்குல்ல? பரணின்னா என்னன்னு சொல்லுங்கள் உருவத்தில். பரணியோட பிளேஸ் லோகோ சார், லோகோ பரணியோட லோகோ சொல்லுங்க. அதான் சிம்பிள்ஸ் தான் சொல்லுங்க. யார் சொன்னது? அடுப்பு சார். சூப்பர், அடுப்பு சார். பரணி நட்சத்திரக்காரு திருநூறு பூசறதுக்கு பதிலாக வீட்டில் தண்ணியாய் வைக்கிற அடுப்பு சாம்பலை பூசிட்டு போனால் அவர் அதுலேருந்து அசுர வளர்ச்சி ஆயிடுவார் சார். தெரியுதா? அவருடைய லோகோவே அடுப்பு தான். அது எரிஞ்சு போன சாம்பலை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பு சாம்பலை பூசுவாங்க. பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் அடுப்பு சாம்பல் தான் திருநூறு. கடவுளே நினச்ச சூரியனை பார்த்து அடுப்பு சாம்பலை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், மேசத்தில் என்னங்கிற உச்சம்னு சொல்லுங்கள். அப்போ காலையில் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆகுதுன்னு சொல்லுங்கள். 6 மணிக்கு, 6, 6:30, 7 வரைக்கும் வச்சுக்கலாம். சரி, எத்தனை மணிக்கு, அதாவது சூரியன் நீசம் எந்த வீட்லேயும் சொல்லும். அப்போது காலையில் 6 to 8 மேசம், மேசத்தில் சூரிய உதயமாகுது. 8 to 10 ரிஷபம், கரெக்டு தானே? 10 to 12 மிதுனம், 12 to 2 கடகம், 2 to 4 சிம்மம் இல்லையா? 4 to 6 கன்னி ப்ளஸ் துலா, கரெக்டு தானே? அந்த 6 மணிங்கும் போது சூரியன் அஸ்தமனமாகுதா இல்லையா? அதனால தான் அந்த காலத்தில் காலச்சக்கரத்துக்கு சூரியனை துலாத்தில் நீசத்தில் வச்சுருக்காங்க. எப்படிங்க ஐயா? கரெக்டு தானே? ஏன் சூரியனை நீசமாக வச்சுக்கிறாங்கன்னா காலையில் சூரிய உதயம் 6 மணிங்கிறனால தான் அது மேச ராசியில் உச்சம். அதே சூரிய அஸ்தமனமானால் அது துலா ராசியில் நீசங்கிறத அந்த காலத்தில் வாழ்க்கை பேட்டர்னை வச்சுருக்காங்களா இல்லையா? இதை நீங்கள் ஒரு சபையில் போய் சொன்னீங்கன்னா, ஓ சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கு இந்த டிகிரி தான் கணக்காங்கிறத நம்மளுக்கே தெரியுதா இல்லையா? என்னங்கம்மா? அதானே உங்களுக்கு? ஆமாம். இப்போது அதே போல் ஜாதகத்தில் ஒரு 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 தொழில் ஸ்தானம், எங்கேயாவது ஒரு தொழில் நடக்குது, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தொழில் நடக்குது, நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த பாத பூஜையை கண்டுபிடிச்சிக்கிறாங்களே, அது ஜோசியத்தில் எப்படி கொண்டு வர்றது சார்? பாத பூஜை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? குருமார்களுக்கு பாத பூஜை கண்டுபிடிச்சிருக்காங்க. குருவுக்கு பாத பூஜை பண்ணால் குருவை பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏன் குருவுக்கு பாத பூஜை பண்ணுறது அந்த காலத்தில் ஜோசியத்தில் பரிகாரத்தில் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, மேசம் தலை, கரெக்டு தானே? ரிஷபம் கழுத்து, மிதுன தோள்பட்டை, கடக மார்பு, சிம்ம வயிறு, கன்னி இடுப்பு, துலாம் சிறுநீரகம், விருச்சிக ஆசனவாய்வு கர்ப்பப்பை, துலாம் தனுசு, மகரம் கணுக்கால், கும்பம் முழங்கால், மீனம் பாதம். அது யாரோட வீடு? மீனம். அதனால குருவுக்கு பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார்? இதுக்கெல்லாம் என்ன கைதட்டவே மாட்டேல சார்? ஒரு விஷயம் கிடச்சிருக்குது, அது நல்ல ருசியாக இருக்குது, அது எப்படி டேஸ்ட் பார்ப்பீங்கன்னு கேட்குறேன். கரெக்டு தானே? அடுத்த ட்ரிப்பு நானே மிஷினை வாங்கி கொண்டு வச்சிட்றேன். ஆல்ரெடி கைதட்டின்னு ஒரு பட்டனை போட்டால் நானே தட்டிட்டு அப்புறம் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டு தானே? ஏன்னு கேளுங்க. அது கைதட்டுறது ஒரு சுவையானது, அது இருந்தாலும் சுவாரஸ்யமாக போகும். இது கரெக்டு தானே? அம்மா குருவுக்கு பாத பூஜை நீ கண்டுபிடிச்சிட்டுமா? இனி இது உலகத்துக்கு எப்படி குருவுக்கு பாத பூஜை கிடைச்சதுன்னா, அப்போ நல்லா யோசிங்க, யாருடைய ஜாதகத்துல எல்லாம் மீனத்தில் குரு இருக்குதோ, தனுசில் குரு இருக்குதோ, அவங்க கண்டிப்பாக பெரியவங்கிட்ட வருஷம் பாத பூஜை பண்ணினால் அந்த ஜாதகர் அசுர வளர்ச்சிக்கு வருவாரா வரமாட்டாரா சொல்லுங்க சார்? குரு பாதம்ங்கிறது, பாதம் எங்கே முடியுது? நீங்கள் பாத பூஜை பண்ணால் காசு கிடைக்கும், அது எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் சார்? பாத பூஜை பண்ணிங்கன்னா காசு வரும் சொல்லுங்க. அது மட்டும்தான் டக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, அதுக்குள்ளே இன்னொரு சூச்சமா சார்? அதுக்குள்ளே ஒரு சூச்சம் இருக்குது. சொல்கிறவங்களுக்கு 10,000 பரிசு.
சார் தண்ணி இருக்கா சார்? சொன்ன 10,000 ரூபா பரிசு. ஜிபே நம்பர் சொல்கிறேன். 10,000 ரூபா சார். 10,000 ரூபா சார். யாருக்கு வேணால் போட்டு விட்றேன். அதான் இப்போ தெரியுதா உங்களுக்கு? அவர் தூங்கிட்டு இருந்தார். ஜோதிடம் கேட்க வந்தவர் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த தூங்குறதுக்கே நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், கேளுங்க இப்போவே. அந்த 10,000 ரூபாய் எனக்கே சொந்தம். மீன ராசியில் என்ன கிரக நீசம்? வெரி குட். மீன ராசியில் புதன் நீசம். இந்த புதன் என்ன தெய்வம்னு சொல்லுங்க. வெரி குட். பெருமாள் எப்படி படுத்திருக்கிறாரு? ரைட்டு. கால் கடியில் யார் உட்காந்துருக்கா? அதனால தான் சுக்கரன் உச்சமாக இருக்கிறனால தான் பாத பூஜை பண்ணால் காசு வரும்னு சொன்னேன். எப்படி சார்? அங்கே தான் சொல்கிறாரு பிளட் சிவகுமார் சார், ஏதோ சொல்கிறாரு. சார் அதாவது அவர் சொல்கிறாரு. அந்த லாஜிக் வேணும். அதாவது நல்லா பாருங்க, இந்த சங்கு முடிச்சு ஊதுறாங்கல்ல, மகாவிஷ்ணு கையில் என்ன சார் இருக்குது? சங்கு இருக்குது, கரெக்டு தானே? அதாவது சங்கு மகாவிஷ்ணு கையில் இருக்குது. இவர் பிறப்புக்கு அப்புறம் இறப்புக்கு ஊதிட்டு போகிறாங்க. மோட்சம் அடையும் போது சங்கு ஊதுறாங்க, கரெக்டு தானே? அதனால தான் புதன் அங்கே நீசமாக இருக்கிறனால தான் அங்கே மகாவிஷ்ணு சயன பெருமாள் ஆகும்போது அவர் கண்ணை மூடணுன்னே அந்த சங்கு நாதம் பிடிச்சி 12ஆம் இடம் என்பது பாதம். கயாவில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றி போய் கிடக்கும். எதனாலேனா சீதாதேவி சாபத்தினால அந்த தண்ணி வற்றி இருக்கும், துளசி வளராது. என்ன காரணம்னா மகாவிஷ்ணு கையில் எல்லாமே பிண்டம் கொடுப்பாங்க. பிண்டம் கொடுத்து எல்லாரும் நம்ம ஊரில் தண்ணியில் கொண்டு போய் கரைப்பாங்க. ஆனால் கயாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவைத்தான் பிணைவாங்க. அந்த கோதுமை மாவை பிணைஞ்சு தேக்கு இலையில தான் வைப்பாங்க. 32 பிண்டம் போடுவாங்க. 32 பிண்டத்தை கூட்டினீங்கன்னா 3 2 5. புதன் என்பது 5. அந்த காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் என்பது புதன். அந்த புதன் என்பது 12ஆம் இடம் மோட்சம். அதனால் 32 பிண்டத்தை கொண்டு போய் 12ஆம் இடம் என்பது பாதம் அவரோட காலில் கொண்டு போய் வச்சு என்னுடைய 21 தலைமுறையுடைய முன்னோர்களும் ஆத்ம சாந்தி ஆகட்டுன்னு கயாவில் வைப்பாங்க. எப்படி சார்? இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் முன்னோர்களுக்கு வேணும் அல்லவா? அடுத்த தலைமுறைகளுக்கு இது இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு நம்ம கயா போகிறோம்னு தெரியணுமில்ல சார். காசிலையும் கூட பிண்டம் கொடுக்கறது இல்லை, ஆனால் கயாவில் பிண்டம் கொடுக்குறாங்க. எத்தனை பிண்டம் கொடுக்குறாங்க? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமன், மச்சன், நம்ம பொண்ணு கட்டின இடம், சம்பந்தம் பண்ணின இடம், நம்ம வாழ்ந்த இடம், நம்மளுடைய உறவு முறைகள், சித்தப்பா, பங்காளி, இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 32 பிண்டம் வரும். இந்த 32 பிண்டம் போக ஒரே ஒரு பிண்டம் 31 பிண்டத்துக்கு அப்புறம் ஒரு பிண்டம் மட்டும் தர்ம பிண்டம்னு வைப்பாங்க. அந்த தர்ம பிண்டம் எதுக்கு தெரியுங்களா? நம்ம வீட்டில் கோழி இறந்து போயிட்டாலோ, குருவி செத்து போயிட்டாலோ, மீன் வளர்த்து இறந்துட்டாலோ, நாய் இறந்துட்டாலோ, நரி இறந்துட்டாலோ, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுக்காக உயிர் கொடுத்த வாயில்லாத ஜீவராசிகள் அத்தனைக்கும் சேர்த்தி மொத்தமாக தர்ம பிண்டம்னு கொடுப்பாங்க. அதுதான் கயாவில் கடைசி பிண்டம், 32வது பிண்டம். அந்த 32 பிண்டத்தை ஒன்றா பிணைஞ்சு கொண்டு போய் விஷ்ணு பாதத்தில் வச்சால் அவங்க மோட்சத்துக்கே போயிடுவாங்கிறது. ஒரு முறை வாழ்க்கையில் கயாவில் போய் நம்ம வீட்டில் ஆடு கோழி வாயில்லாத ஜீவன்கள் இறந்ததுக்கு அதுக்கும் தர்ம பிண்டம் கொடுக்கறதுக்கு கயாவில் அந்த 32வது பிண்டம் ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டால் பிராணிகள் சாபம் வராதுன்னு சொல்லுது. எப்படிங்கய்யா? பிராணிகள் சாபம் வராதுன்னு சொல்லுது. அப்படின்னா பார்த்துக்குங்க. இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகாரம் பாகம் 2 எழுதிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரூலோடு எழுதுகிறோம். எப்படி ரூலோடு எழுதுனோம்னா எல்லாம் காலச்சக்கரத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குது. அதை ஒரு காலத்தில் நமக்கு அப்புறம் அந்த புத்தகம் வாழணும். ஏன்னா வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. எதற்காக நம்ம 1413 பிரேதங்களை இதுக்கு அடக்கம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு அந்த அடக்கம் பண்ணும்போது அந்த மயானத்தில் இருக்கிறவர் சொல்லுவார். அந்த மயானத்தில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு பிரேதம் அடக்கம் பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போகிறீங்கன்னு சொல்லுவார். அவர் அந்த பிரேதம் அடக்கம் பண்ணுவோம், அதுக்கு எல்லா காவல்துறை அதிகாரியெல்லாம் நிற்பாங்க, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க ட்ரஸ்ட்டுகள்லாம் நிற்பாங்க, அந்த பிரேத குழி தோண்டுவாங்க. அந்த ஆத்மாவுக்கு ஒரு பாட்டு சொல்லுவேன். கடவுளுக்கும் அதே பாட்டு தான், இவங்களுக்கும் மோட்சத்துக்கு அதே பாட்டு தான். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மா வினைகளும்
என் தாய் வழியில் வந்த கர்மவினைகளும், என் தாயுடைய கருவறையில் இருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு சொல்லி ஒரு மோட்ச விளக்கு ஏற்றி அந்த ஆத்மா சாந்தி பூஜை பண்ணிட்டு வருவோம். அப்படி பண்ணிட்டு வரும்போது அந்த மயானத்தில் இருக்கிறவர் சொல்லுவார், சார் ஒரு பெண் அழகாக இருக்காங்க, அவங்க மேலே ஆசைப்படுறாங்க, கல்யாணம் முக்கிறாங்க, ஆனால் செத்தா தீட்டுங்கிறாங்க, அதையும் கூட பார்க்காம நீங்கள் தொட்டு தூக்கி குழிக்குள்ள வைக்கிறீங்க. நீங்கள் வைக்கிறது புண்ணியம் மட்டும் இல்லை, புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 1 கோடி புண்ணியம் உங்களுக்கு இருக்குது. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணால் உங்களுடைய தலைமுறையே நல்லா இருக்கும். 1413 பிரேதங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் வம்சத்துக்கே நீங்கள் செய்கிற புண்ணியம் இதுதான். உங்ககிட்ட வாக்கு வாங்கினாலே போதுன்னு அவர் மம்முட்டியை கீழே போட்டு கையெடுத்து கும்பிடுவார். அதனால தான் சொல்கிறேன், ஒரு பிரேதம் அடக்கம் பண்ணால் அஸ்வமேதையாக நடத்துறதுக்கு சமமும், ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு சமமும். இதை நம்ம செய்ய செய்ய ஒரு வித்தியாசம் பாருங்கள். ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு தொழில் வருமானம் ஏதோ ஒன்று வருது, இதை கொண்டு போய் பேங்கில் போடலாங்கிற எண்ணம் எனக்கு வரமாட்டேங்குது. என்ன காரணம்னா, இது வரைக்கும் 58 மாநாட்டுக்கு அன்னதானம் கொடுத்துருக்கேன். எத்தனையோ மக்கள் வயிறார சாப்பிட்றாங்க. புத்தகம் எழுதி உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மொத்த கணக்காக 6 லட்சம் பேர் அன்னதானம் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நாம் சாப்பாடு போட்டதை கணக்கு பார்க்க போகிறதில்ல. 58 மாநாடு, வாரம் வியாழக்கிழமை திருமுருகநாத சாமி கோவிலில் 108 பேருக்கு சாப்பாடு, ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஸ்வீட் கொடுக்குறோம். பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னம் அளிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் நம்மளுக்கு இருக்குது. எங்கள் வீட்டில் எங்களுடைய அனுமதி, அவங்க யாருடைய அனுமதி எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லி ஆயுள் வரைக்கும் அன்னதானம் செய்யணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நாம் இல்லைனாலும் வெள்ளிக்கிழமையான அங்கே சாப்பாடு அங்கே போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்னதானம் போட்டு வந்துட்டோம். திருச்சி, கரூர், சேலம், சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு எல்லா ஊர்லேயும் எத்தனை பேர் வர்றாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கோம். அந்த அன்னதானம்ங்கிறது என்னென்னா, ஒரு காலத்தில் அன்னை தானம்னு இருந்துச்சு. அது காலப்போக்கில் அன்னை தானம் அப்படின்னு என்ன தெரியுமா? அன்னதானம்ங்கிற பேர் இப்போ சமீப காலத்தில் கிடைச்ச விஷயம். அன்னை தானம், அன்னதானம்ங்கிறது இடையில கிடச்சி. இன்றைக்கி எல்லாருமே அன்னதானம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் பண்ணும்போது அன்னதானம் பண்ணுறதுக்கு அவங்க கையில் பொருளாதாரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதோ 2 பணம் சம்பாரித்து கண்டிப்பாக செய்கிறாங்க. இந்த அன்னை தானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பிறக்கும் குழந்தைக்கு அன்னைனா தாய். முதல் தாய்ப்பால் தானமாக கொடுத்தது தான் அன்னை தானம். அப்புறம்தான் அன்னதானம். எப்படி? அன்னை தானம். ஒரு பெற்ற தாய் கருவறையில் இருந்து ஒரு குழந்தைய மடியில் எடுத்து வச்சு தாய்ப்பால் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு கொடுத்த அன்னை தானம் தான் இது காலப்போக்கில் அன்னதானமாக மாறிச்சு. கரெக்டா? அப்படி ஒரு தானத்தை ஒரு பெற்ற தாய், ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க செஞ்சுருக்காங்க. ஏன் நம்ம அன்னதானம் செய்ய முடியாதுன்னு எடுத்த சபதம் தான் இன்னைக்கு வரைக்கும் கடவுள் படி போடுறாரு, நம்ம அன்னதானம் செய்கிறோம். அதானே என்று சொல்லி நிறைய மீட்டிங்கில் பேசுவோம். அதுக்கு வேணால் ஒரு யூடியூப்பில் சொல்லிடலாம். சுபமாரிமுத்தனை யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு 1500 வீடியோ கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதிரி வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நிறையா காலையில் புதியுகம் சேனலில் 6:50க்கு டெய்லி தினந்தோறும் புதியுகம் டிவியில் டெய்லி வர்றேன். இது இல்லாமல் திங்கக்கிழமை அன்னைக்கு 7 மணிக்கு லைவு, 7லேருந்து 7:30 மணி வரைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் என்று சொல்லி, மைதிலி அம்மா அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளோ பேர்த்து அவங்க அழைச்சி வீடு வீடாக என்னை 8 மணிக்கு மேலே பார்க்குறாங்க. 9 மணி ஆயிடுச்சு. அவங்கள நாங்கள் போய் பார்த்துட்டு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போகும்போது 10:30 மணிக்கு அவங்களால எங்கேயுமே போக முடியல. அவங்கள அழைச்சிட்டு போய் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போகும்போது 10:30 மணி. அந்த வீட்டில் போய் அவங்க சொந்தக்கார மாதிரி பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம கார்லேயே வர்றாங்க. அவங்கள திருப்பூரில் அவனாசியில் அவங்கள பஸ் ஏற்றி விட்டு போட்டு நான் வீட்டில் போய் படுக்கும்போது 12 மணி. இது எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்ன கிடக்குது? 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகணும், இவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும். ஒரு ஜோதிட சேவையை ஒரு சிறப்பாக செய்கிறாங்கங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறேன். அவங்க நினச்சா 8 மணிக்கு போய் தூங்கிடலாம். ஆனால் 12 மணிக்கு நம்ம கார்லேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறி அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. நம்ம பாலமுருகையாவும் நம்ம மைதிலி அம்மாவும் 2 பேரும் என்னோட வீடு வீடாக பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அது பத்திரிக்கைன்னு பேர் வந்ததே 10 அறிக்கை. 10 பேர்த்துக்கு அறிக்கை சொன்னா தானே இத்தனை பேர் வருவாங்கன்னு தான் பத்திரிக்கைன்னு பேர் வந்தது. அதை கரெக்டாக செஞ்சவங்க மைதிலி அம்மா தான் என்று சொல்லி அதான் இருக்கட்டும். அம்மா முதல் இந்த மாசத்துல
ரொம்ப அழகாக இந்த மாதத்தில் எல்லார்த்தையும் வர வச்சுக்கிறாங்க. எப்படி வர வச்சுக்கிறாங்கன்னா, மனம் போல் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம ஸ்டேஜில் உட்காந்து வயிறார சாப்பிட்டு உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். ஜோதிட சேவை நம்ம எடுத்து நடத்தி கொண்டு போவோம். இன்னும் கோயில் காரியமெல்லாம் இருக்குன்னு அன்போடு சொன்னாங்க. அந்த அன்புக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு பெண்கள் வந்து வீட்டிலிருந்து வாழ்ந்துட்டு இருந்து போட்டு வெளியில் வந்து நான் பொது சேவையில் ஈடுபட்டு இத்தனை பேர் ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் நான் நிமிர்ந்து நிற்கிறேன்னா அவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது வரவே முடியாது. கரெக்டுங்களா? அதை அவங்க செஞ்சாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு கூட பணியாற்றுறவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இவ்வளோ பெரிய சேவை செய்த ஒரு வள்ளுவர் வாக்காக இருந்து நான் அவங்கள மனசார வாழ்த்துறேன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில் பேர் புகழ் வளர்ந்தது போல் அவங்க குடும்பம் வளர்ந்து, குலம் வளர்ந்து, தொழில் வளர்ந்து, தீர்க்காயிலோடு தீர்க்க சுமங்கலியோடு நீண்ட காலம் இந்த நவகிரக அனுகிரகமாக மாறி தீர்க்காயுசா நல்லா இருக்கும்னு மனசார வாழ்த்துறேன். அடியன் சுப மாரிமுத்து. வாழ்க வளமுடன். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம். பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி.